பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே. அவர் தேற்றின தெய்வமாக. நாம் ஆறு இல்லாத வேலையில், துக்கத்தின் வேலையில் நம்மை அவர் தேற்றுகிறார். ஆவியானவர் தேற்றவாள் நமக்குள் வந்து வாசம் நாள். எத்தனை பாக்கியம்! அவர் நமக்கு ஊற்றுத்த நீராக நமக்குள் இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தை ஆறுதலாக இருக்கின்றார். பாடுமா தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலை, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நம்முடைய எல்லா பயங்களை நீக்கிவிட்டு அவர் நமக்கு பரிசு ஆவி நம்மில் ஊற்றப்படையவாள், நமக்குள் ஊற்றப்படப்படையவாள். இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே நம்முடைய எல்லா பயத்தையும் எடுத்துட்டு நமக்கு பலமான ஆவி, அன்பான ஆவி, தெளிந்த புத்தின் ஆவி அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அவர் வந்ததினால் எல்லா பாவங்களை மேற்கொள்ளும் வல்லமை வந்தது, பார்த்து அழிக்கும் வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்தால் எல்லா பாவங்கள் அழிக்கப்பட்டு போகும், எல்லா சாபம் ஒடுக்கப்பட்டு போகும், ஜெயமே கிடைக்கும் நமக்கு. நாம் ஜெபித்தால் நாம் ஜெயம் எடுப்போம். ஜெயமே உம்முடைய வரவாள், ஜெபமே அவருடைய தயவாள். அல்லேலூயா. பாடுமா பாவங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ, பாயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ, ஜெயமே உம்மரவான், ஜெயமே உம்மரவான், ஜெபமே தயவாள், ஜெபமே தயவாள், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் நமக்கு முத்திரையானவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நாம் நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு நாம் காணப்படுவதற்காக அவர் நமக்கு இவனை நான் என் ரத்தத்தினால் மீட்டேன், இவளை என் மகளை நான் என் ரத்தத்தினால் மீட்டேன் என்று அடையாளமானவராக அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நமக்கு ஊற்றப்பட்டிருக்கார். அல்லேலூயா. அதுதான் இந்த பெந்தேகோஸ்து நாள். அல்லேலூயா. அவர் நமக்கு மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியான எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவரை வாழ்த்து உயர்த்தி பாடுவோமா? அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் ஆளுக்கென்று, எங்கள் மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே. ஆவியானவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பினால். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்து உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து எப்படி நாம் மீண்டு வரலாம், எப்படி அந்த பாவத்தை ஜெயிக்கலாம், எப்படி அந்த பாவத்தை அழிக்கலாம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து விடுதலை கொடுக்கின்றார். நம்ம விண்ணப்பங்களை கேட்கின்றார். மற்ற முன்பாக
நாம் சாட்சியாளர் கர்த்தர் நிறுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களிடத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிட்டு புறப்படும் போது உயிரோடு கூட எழுந்து 40 நாள் தரிசனமான பின்பு இந்த பூமி விட்டு பிதாவை போகும் பொழுது அவர் எல்லோரும் சொன்ன வார்த்தை, ஓ பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின யோவேல் தீர்க்கதரிசியால் வழிக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும், நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் ஊற்றப்படுவார், அவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், ஆவில பலன் அடைவீர்கள். பாவ மாம்சத்தை மேற்கொள்ள எல்லா உலகத்தின் காரியங்களை, உலகத்தில் காணப்பட்ட அந்த லோகாதிபதிகளை, துரைத்தனங்களை, வானமண்டல கிரியேசின பொல்லாத ஆவின் சேனைகளை எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். தேல்களை மிதிக்க சத்தனை எல்லாரையும் மேற்கொள்ள அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பா. உங்களுக்கு அதிகாரம் அழும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். சத்துரு மேலே பலன் அடையும் போது நம்மால் ஜெயிக்க முடியாத எல்லா பாவத்தையும் சாபத்தை நாம் ஜெயிக்கலாம். நாம் நம்முடைய இந்திய தேசத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் நாம் வாழ்கின்ற தூத்துக்குடியிலும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் ஊரை, உங்கள் மாநிலத்தை சொல்லிக்கோங்க. நீங்கள் வாழ்கின்ற தேசம் சொல்லிக்கோங்க. எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும் ஹல்லேலூயா. நம்ம சாட்சிகளாக கர்த்தர் நிறுத்த வல்லவர். அவர் நமக்கு சாட்சி நிறுத்துவார். நமக்கு சத்தியத்தையே போதிப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை பேர்த்துக்கும் கண்டித்து உணர்த்தார். பாடுமா. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே பற்பல பாஷைகளை எல்லா தேசத்து மொழிகளையும் அந்த நாளிலே பேசினார்கள். ஹல்லேலூயா. அவர் ஊற்றப்பட்ட எத்தனை நூற்றாண்டுகளாக மாறிவிட்டது. அவர் இன்றும் நமக்கு பற்பல பாஷைகளை பேசும் வரங்களையும் தியாகின வரங்களையும் கொண்டு கொண்டிருக்காரு. யண்டா ரகண்டோரபா. நாம் இந்த நாளில் கேட்க போகிறோம், அப்பா என்னை வரங்களால் நிரப்புங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை நிரப்புங்கப்பா. நான் பல பாஷைகளை பேசி வியாகினம் பண்ணி ஊழியங்கள் செய்யணும், வரங்களை கொடுங்க. அநேகருக்கு என்று நான் பிரோஜனமாக மாற வேண்டும். நான் செல்கின்ற இடங்களில், நான் பிரயாணம் என்ற இடங்களில், நான் ஊழியம் செய்கின்ற இடங்களில், நான் தொழில் செய்கின்ற இடங்களில், விசேஷங்கள் செய்கின்ற இடங்களில், அங்கு பார்க்கின்ற அந்த புறஜாதிகளுக்குள் கிரியேஷன் எல்லா ஆவிகளையும் நான் ஆவில கண்டு நான் மனசுக்கு அந்நிய பாஷை பேசும்பொழுது அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சேர்த்து தந்து அவங்களுக்குள்ள குறைய சொல்லி அவங்களுக்குள்ள உள்ள கவலைகளை வெளிப்படுத்தி அவங்களை ஜெபித்து அந்த இடத்துல அவங்க ஆதாயப்பட்ட அப்படிப்பட்ட வரங்கள் வல்லம் எனக்கு தாங்க கேளுங்க. ஹல்லேலூயா. வரங்கள் பெற வளமாய் வாழும். பாடுமா உண்மையோடு தாகத்தோடு. அயல் மொழி பேசுகிறோ, அதிசயம் காண்கின்றோ, அயல் மொழி பேசுகின்றோ, அதிசயம் காண்கின்றோ, வரங்கள் பெறுகின்றோ, நாங்கள் வரங்கள் பெறுகின்றோ, வளமாய் வாழ்கின்றோ, நாங்கள் வளமாய் வாழ்கின்றோ, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே. வெள்ளம் போல் சத்தம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவனுக்கு எதிராக கொடியை ஏற்றுகிறார். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார். நாம் எப்பாட்டு ஊதும் பொழுது எதிரி வென்று விடுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு எதிரி மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் அது முறிக்கப்பட்டு போகிறது, வாய்க்காதே போகிறது. உங்களுக்கு எதிரான எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், நயவஞ்சங்கள், கண்ணிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது அதில் எரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துரு வரும்போது
எதிராய் கொடி பிடிப்பே சத்தரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பே எக்காலம் மோதுகிறோ நாங்கள் எக்காலம் மோதுகிறோ எதிரியை வென்று விட்டோம் விசுவாசமா நாங்கள் எதிரியை வென்று விட்டோம் பரிசுத்த ஆவியே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே உரதரஷி பர பல பரக்க பர பல பரை பல பர பல தர பர பலம் அகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே ஊற்றுமையா கேளுங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஒவ்வொரு சொல்லுங்க அப்பா இந்த நாளில் இந்த பெந்தேகோஸ்து ஆவியார் ஊற்றப்பட இந்த நாளில் அப்பா என்னை இன்னும் அப்டேட் பண்ணுங்க அப்பா இன்னும் இந்த காலத்துக்கு தக்கதாக இந்த வருஷம் தக்கதாக நான் இன்னும் அப்டேட் ஆகும் அப்பா உங்கள் ஜெப வல்லமையை ஆவின் வல்லமையை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா வரங்கள் ஊற்றுங்க ராஜா ஓரியாந்தார் ஆந்தரவா எல்லோரும் நாங்கள் டேக்கஸ் வரைக்கணும் சொல்லுங்க ஒரு விசேஷ டேக்கஸ் வரத்தை கத்த நாளை ஊற்ற போகின்றாரு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள் முதியோர் மேலே இளைஞர் மேலும் ஆண்டு சொன்னார்ல ஏழு மூலமாக உங்கள் மூப்பகள் சொப்பனம் காண்பகள் உங்களுடைய வாலிபர்கள் தரிசனமாவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேற்ற ஒவ்வொரு வாலிபர்களும் பாவத்தின் அளவை ஜெயித்து கஷ்டமாய் வாழ்ந்து அவங்க தரிசனம் கண்டு உலகத்தில் இருக்க காரியங்களை கண்டு அதை ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஹல்லேலூயா கேளுங்க அப்பா கனவுகள் காட்சி காணணுமே சொப்பனத்தை தரிசனத்தை நம்பி இந்த சந்ததி எழும்பட்டும் சிறு குழந்தை போல அதை ஏற்றுக்கொண்டு அதுல கண்டு வருகின்ற ஆபத்துல கண்டு அதை ஜெயிக்க கிருபை இறங்கட்டும் கேட்பாமா முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு நாங்கள் தாகத்தோடு காத்திருக்காங்க இரு காரங்களை உயர்த்தி கேளுங்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர் ஒற்றுமையா வல்லமையை அப்பா நிரம்பி வழிகின்ற அபிஷேகத்தை ஊற்றுங்க தீபானா ஹந்து நாம ரங்க பார கந்த ராபால் லேக்கே மீ நாக்க ஹந்து ராந்தரவா இந்த நதி போகுமிடங்க ஆரோக்கியம் செழிப்பு பரிசுத்தம் உண்டாவட்டு சொல்லுங்க ஜீவன் நதி உங்களிடம் பாய்ந்து சென்று
ஓ அநேகரது சந்தோஷிப்பிக்கட்டும். உங்கள் மூலமாக அநேக லட்ச ஆத்மகள், கோடி ஆத்மகள் இயேசுவின் இந்த நாள் ஆட்டும் உங்கள் மூலமாக நீங்கள் புறப்படுகிற ஒவ்வொரு இடங்கள்ல உங்கள் மூலமாக ஓ கோடா கோடி ஆத்மகள் இயேசு வந்து சேரட்டும். கேளுங்க. ஓ வளமான மரத்தை போல, நீரோட அருகில் வளமான நல்ல செழிப்புள்ள மரத்தை போல, ஓ நன்கு தண்ணீர் நிறைந்து சத்து கிடைத்து நன்கு வேதம் என்கிற அந்த நதியில மூழ்கி முத்தெடுத்து ஒவ்வொரு நாளும் பிதாய தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாக நாம் ஆள இந்த நாள் ஆவேண்ட கேட்பான். அப்பா நான் கனி கொடுக்க வேண்டும் தகப்பனே, வேதவாசிக்க வேண்டும் அப்பா, நான் இனிமேல் ஜெபிக்க வேண்டும், அனுதினம் வேதவாசிக்க ஜெபிக்க அப்பா தாவீதை போல எக்காலமும் எவ்வேளையும் எந்நேரம் அப்பா நான் உண்மை துதிப்பேன். வாட்டின்படி அந்தி சந்திலையும் நான் துதிப்பேன், மத்தியானத்தை நான் துதிப்பேன், ஓ இரவில் நான் துதிப்பேன், அதிகாலையில் உண்மை துதிப்பேன், உண்மை தேடுவேன்ப்பா. ஓ எப்பக்கும் எந்நேரம் எவ்வேளையும் உண்ணும் போது நான் துதிப்பேன், உறங்கும் போது நான் துதிப்பேன், என் ஆத்மா துதித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அப்பா இந்த நாளை ஊற்றும். கேளுங்க. ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு ஜப அபிஷேகம், ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு வைராக்க அபிஷேகம் இந்த நாளை என் மேல ஊற்றுங்க. கேளுங்க. அட்ட ஊற்றுல 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 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தால சாந்தா ராவா ராகா தான சீக்காபா கனி கொடுக்கத்தக்கதாக அப்பா இன்னும் என்னை பயன்படுத்துங்க. கேளுங்க. உமக்கென்று நான் கனி கொடுக்காமல் அப்பா நாட்களை வீணாக கழுத்த நாட்கள் உண்டு அப்பா, மன்னிங்க இறங்க. இனி வருகின்ற காலங்கள் உமக்கென்று நான் கனி கொடுக்கத்தக்கதாக அப்பா எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க. ஓ வாஞ்சியோடு இரு கரங்களை உயர்த்தி கேட்போமா. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து கரீபான அந்து நாம் அந்தரவால் ஒரு ஜீவன் உருச்சு காணப்படுகிறது, ஒரு ஜீவனத்தை பாய்ந்து செல்கிறது. அநேக கட்ட ஊற்றுகிற பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தால ஷாலா பர கந்தா ரபா ரகஷிகாபா ஒரு விசேஷ தீக்க அபிஷேகம், விசேஷ வியாகின அபிஷேகத்தை ஊற்றுகிற பெற்றுக்கொள்ளுங்க. வரங்கள் அநேக வரங்களை அனல் மூட்டுகிறாரு. ஓ புதிய புதிய வரங்கள் இறங்கிறது, புதிய புதிய வரங்கள் இறங்கிறது. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ரீகானா ஷீகாபா ரங்கா தந்தா ராபா ரங்கராதில் ரீகாமா ஹந்தோர் அந்தரபா ரீகானா ஷீகா பனாக்ர வந்தரபா லீபனா ரியாந்தோரா லீபனான் செழிப்பாக மாறுகிறது. எல்லாம் ஓ வனாந்திரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அதை செழிக்க செய்கிறாரு. வறண்டு போன ஜெப வாழ்க்கையை துளிக்கிறது, செழிப்படைய செய்கிறது. வேத தியானம் செழிப்படைகிறது. ஓ ரியாந்தா ராஷிகபா ஓ ஆவியான கூட நெருங்க 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 ஓ கிருபை உண்டாகிறது. இன்னும் சொல்லுங்க அப்பா அங்க சிங்காசனத்துல இன்னும் நெருங்கடப்பா, இன்னும் உங்க சித்தம் செய்யணும், இன்னும் நான் பரிசுத்தமாகணும், இன்னும் உமக்கு சாட்சி எழுப்பணும், இன்னும் நான் கல்வி கொடுக்கணும் அப்பா, இன்னும் நான் நேர்மையாக உமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டும். கேளுங்க. ரீகாமா இன்னும் இன்னும் ஆத்மா ஆதாயம் செய்யணும், இன்னும் வரங்களோடு இன்னும் வல்லமையோடு எழும்பணும். தீபா ராந்த எழும்பி நிற்கின்ற எல்லா சத்துருக்களை 14 மேல நான் சங்கரித்து அப்பா உமக்குன்னு சாட்சி எழும்ப வேண்டுமே. ஓ இருள் பூமி மூடுகிறது, காரில் பூமி நிரப்புகிறது. ஆனாலும் கர்த்தரை பயந்த உங்கள் மேல் தேவனுடைய மகிமை இந்த நாளிலே விசேஷித்தமாக ஓ அது உங்கள் மேல இப்ப இறங்கிறது. ஒரு விசிஷ்ட மகிமை இறங்குகிற அநேகர் மேல ரிசீவ் பண்ணுங்க. ரீகானா ஷீகாபா உங்களை சுற்றி காரியர்கள் அநேக சேதங்கள் ஓ அநேக இழப்புகள், அநேக அழிவுகள் தான், அநேக கொள்ளைகள், அநேக பஞ்சங்கள், யுத்தங்கள் நடந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாக ஓ மகிமையாக இறங்குகின்றாரு. அநேகர் மேல கர்த்தர் விசேஷ மகிமையினால் ஊற்றுறாரு. ஏசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரீகாமா ரங்கா தான் தானா ஷீக பராங்கபம் இதில் இல்லாத ஒரு அபிஷேகம் எல்லாமே இந்த கடைசி காலங்களில் கிருபை ஆவியை ஊற்றுகிறாரு, விண்ணப்பத்தாய் ஊற்றுகிறாரு. ஓ இதுவரை காண ஒரு அபிஷேகத்தை தேசம் காண்கிறது, இதுவரை காணாத பல அடையாளம் நடப்பாங்க தேசம் அடைக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்தோடு தாகமுள்ள ஒவ்வொரு ஓ நிலத்தின் மேல ஒவ்வொரு ஆத்மா கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார் எட்டிப்பான அபிஷேகம். கேளுங்க. ஓ எலிசா போல எளிய பலோத்தை போறது பார்த்தா நீ பெற்றுக்கொள் என்று
கர்த்தர் சொன்னார், எலிசாவுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால் கடைசி ஒரு தருணம், இதோ எலியா சுழல் காற்று எடுத்துக்கொள்ளப்படுது, ஒருவேளை நீ பார்த்தால் உனக்கு அது கிடைக்கும் என்று கடைசி வாய்ப்பு, அது கடைசி தருணம், இனிமே அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கப்பட மாட்டாது என்று அவன் அறிந்தான். இந்த வாய்ப்பை நீ விடக்கூடாது, நான் எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு கூட எலியா கடைசி எங்கெல்லாம் செல்கின்ற அங்கெல்லாம் எலிசா செல்கிறாரு. இந்த வரத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த வலைமை நான் மிஸ் பண்ணக்கூடாது, கர்த்தர் ஊற்றின அபிஷேகத்தை நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. அற்பமான கூலுக்காக, இச்சைக்காக, உலகத்தின் வேலைக்காக, உலகத்தின் பணத்துக்காக, உலக பதவிக்காக, மாணிக்கமாக இயேசு கிறிஸ்து இந்த பர்சான் வல்லமையை நான் இழக்கக்கூடாது, நான் விட்டுவிடக்கூடாது. சொல்லுங்க இராக்கியமா, அப்பா தகப்பனே, எலிசா போல எலியா செல்கிற காட்சி நான் காண வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட தரிசனம் காண வேண்டும், அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை காண வேண்டும், என் கண்கள் காண வேண்டும். அதுக்கு என்ன தகுதியாக்க நீங்கள் காணும் பொழுது, அதுக்கு நீங்கள் தகுதியாகும் பொழுது கர்த்தர் அது உங்களுக்கு கொடுப்பார். எலியாவை காட்டிலும் எலிசாவை காட்டிலும் இது அதை விட பல மடங்கு வல்லமை இந்த கடைசி கால தீர்க்க யுகத்தில் வாழ்ந்த உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதிகமாக ஊற்ற கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். ரீபானா சந்துராந்தர்வா எலிசா கிடது ஆவின் வல்லமை 2 மடங்கு. ஆனால் இந்த கடைசி காலத்தை வாழ்ந்த உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பது 7 மடங்கு வல்லமாய். ராகாமா ராகா தந்த ரஷிகவா கேளுங்க, ஊற்றுங்க என் மேல 7 மணி ஊற்றுங்க. ரீகாமா ரந்த ராகா ராகா தேன ஷீகா வராங்கிற வந்தரவா லீபனா ஹந்துனா வந்தரவா. கர்த்தர் சிலர் மேல தேசத்தில் நடக்கின்ற எல்லா அருவருப்புகளையும் உலகத்தின் அருவருப்பை காண்பிக்கிறாரு. அவைகள்லாம் காண்பிக்க, ஏன்னா அது நீங்க ஜெபித்து அதை ஜெயம் எடுக்க அந்த அருவருப்புகளை நீங்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அருவருப்புகள் அகன்று போகும், எரிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. எந்த பாவத்தை பக்கம், எந்த பாவத்தை மன்னிக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றாரு. கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே அதிகாரத்தை இப்பொழுது கொடுக்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால. சந்தா ராங்க பர கந்த ராபா ராக தந்த ராபா லகந்தல் ஈகேமி ராங்க ஹந்து நாந்தரபா லூகா ஷீகா பரா அந்த ராந்தரபா. கர்த்தர் பராக்கிரமசாலிகளுக்கு புறப்படுகிறார். தூரா பலா தன ஷீகி பிராங்கிரபா ரீகாமா. கர்த்தர் எளிய பிள்ளைகளை, சிறிய பிள்ளைங்களை புள்ளிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட அமர பண்ணுகிறாரு. அநேகர் நீங்க அரியாசில் அமர்றீங்க, கர்த்தருக்கு சிங்காசனை கொடுக்கின்றாரு. தீமை செய்கின்ற துன்மார்க்க சிங்காசனை கவிழ்த்து அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய தான் நேசிக்கிற, தனக்கு முதலில் கொடுக்கின்ற, தன்னை நேசிக்கின்ற, தனக்கு பிரியமானக்காக செய்கின்ற சிலரை கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். பெற்றுக்கொள்ளுங்க அப்படி ஒரு அபிஷேகத்தை. ரீகாமா ராங்க ஆந்தரபால் லீபானா ஹந்து நாந்தனா ஷீ ஆந்தரபா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கின்றார். எல்லா பழைய காரியங்களே நீங்க மறந்து போங்க, அவங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் வாழ்க்கையில புதிய காரியம் இப்பொழுது செய்து இருக்கா. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை. ரீகாமா ரந்தூர் அந்தரபால் லீகானா ஷீகே விராங்கிரபா. உழந்து போன பல எலும்புகள் உயிரடைகிறது. ஒரு தீர்க்க அபிஷேகம் புறப்பட்டு சென்று அநேக உழந்து எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது. ஒரு தீர்க்க அபிஷேகம் இப்பொழுது அநேகம் ஊற்றப்படுகிறது. ரீகாந்தரபா. கர்த்தருக்கு இந்த ஒரு பெரிய சேனை எழும்புகிறது. ஜப சேனை, துதி சேனை, யுத்த சேனை எழும்புகிறது. கர்த்தர் வெகு சிலரை ஆவின் மண்டலங்கள்ல 7வது மண்டலுக்கு மேலாக அழுத்து செல்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையை. ரீகானா பரகந்த ரியாந்த ரிபுக்கவால் ரீகா. பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் கிடைக்காத பல மகிமைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. இதோ மாம்சமான யாரு செல்லாத இடங்கள் கர்த்தர் கொண்டு செல்கிறாரு. எந்த ரகாந்தர் சிறு பிள்ளை போல பலகரத்தின் ரகசியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. பலகரத்தை இப்பொழுது பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை பிட்டுக் கொள்கிற பாக்கியவான்கள். தூர அந்த ராஷிக்கு பராக்கிர மந்தரவால் லேக்கனா ஷீகா பராக்கிர மந்தரவா ரீகானா ஷீகா பராக்கிர மந்தரவா ரீபரா ரியாந்தரவா. ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்து என்னில் தாரும் தேவா, ஜபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜப சிந்து என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரேனை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரேனை நடத்த வேண்டும் தேவா. அதிகாலை விழிப்பை தாருங்கப்பா. அருக்கில் அமர்ந்து உம்மோடு ரகசியம் பேசுகிறேன். அவருடைய கிருபை இறங்கட்டும். ரேகானா சந்தரவா
ஏகானா தானியேலின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஏசேக்கின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகமுள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஊற்றுங்க ராஜா. ரீபனா அந்து நாதர் அந்தரபல் ரீகாமா அப்பா ஆத்ம வாரத்தோடு கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. அப்பா உணர்வுள்ள இருத்தை கூடுங்க தகப்பனே. தூர அந்தர உணர்வற்ற எல்லா அப்பா இருதயங்கள் இப்பொழுது மாறட்டும் அப்பா. அவனுடைய வரையை கொடுத்த நம்பிக்கை இல்லாமல், பிரசாதனை கொடுத்த நம்பிக்கை இல்லாமல், பிதாயத்தை உண்மை கொடுத்த நம்பிக்கை இல்லாமல், அப்பா இயேசு கிறிஸ்து நம்பிக்கை இல்லாமல், ஆவியை பற்றி நம்பிக்கை இல்லாமல், உணர்வு இல்லாமல் தகப்பனை அத்தனை அருள்படி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களை மன்னிங்க, ரசிங்க. ஓ ரிகந்தா ரஷ்ய உணர்வற்ற தன்மைகள் மாறட்டும். பாவம் மீது பரிசுத்தம் மீது என்று அறிந்து அப்பா பரிசுத்தை பிரதிபலிக்கின்ற சந்ததி எழும்பட்டும் தகப்பனே. பாவத்தை வெறுக்கின்ற சந்ததி எழும்பட்டும் தகப்பனே. அப்பா யோசை போல பாவத்துக்கு விலகி செல்கின்ற சந்ததி எழும்பட்டப்பா. ஓ ஒரு வைரக்கமான சந்ததி எழும்பட்டப்பா. பாவத்தோடு இணைந்து போயின்ற அப்படிப்பட்ட எல்லாரையும் அப்பா மன்னிங்க, ரத்தத்தால் கழுவுங்க. ஒவ்வொரு சுபாங்கள் மாட்டும் உணர்வற்ற தன்மை ஓ ஆவியார் கண்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவர் எல்லா அருள்பை கண்டு அந்தரங்கத்தில் நடக்கின்ற எல்லா அருள்புக்கு அவர் இலங்கமை பலன் கொடுப்பார் என்ற பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட அப்பாவுமே சேவிக்க நேசிக்க கிருபை இறங்கட்டும். ரீகானா ஷீகாபா ரங்கா தாரியா அந்த ருபுதன் அந்த ரிவுகபால் லீகானாஷ்யா தூரா பௌஷி அந்த ரக ஹந்தர்வ உணர்வுல இறுதியம் உண்டாகட்டும். ரீகானா ஷந்தர் அந்த ரீகபா ரக தந்தரப ஹந்துரபன் ஏதினார் யபலோ ஷதரோ யங்கரப ஷந்தரப வல்லமை 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 தீபாரா ஹந்தூர் ஆந்தர்வா ரீகான்வா பிறரை பற்றி ஏளனம் பேசி கேலி பேசி இந்த அர்ப்பணம் நினைக்கின்ற அப்படிவிட சுபாவங்கள் மாட்டும். பிசாசு சுபாவங்கள் என்று அறிந்து அப்பா மற்றவர்களையும் அப்பா கனப்படுத்த மற்றவர்களை அப்பா உன்னுடைய சாயல் என்று உணர்ந்து அவளுக்கு மதிப்பளிக்க அப்படிவிட சுபாவம் உண்டாட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் எல்லோரையும் சமமாக நடத்துகிறேன் என்பதை அப்பா உணரட்டும் தகப்பனே. ஓர் யந்தா ரஷிகா பகாந்தர்பா அகங்காரியார்களே அப்பா மன்னிங்க அப்பா. அப்படிவிட சுபாவங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு உன்னுடைய சுபாவத்துக்கு எதிரான எல்லா சுபாவங்கள் மாறட்டும். திவ்ய சுபாவத்தை பங்குள்ள பிள்ளைகள் மாறட்டும். உண்மை போல் மாற்றும் சுபாவங்கள் மாறட்டும் தகப்பனே. தீபா ரகந்தரா பிறரை கேலி பேசின குறை பேசின்ற அர்மாய் பேசின அவதூறு பரப்பின்ற அப்படிவிட சுபாவங்கள் பிசாசின் சுபாவங்கள் பிறருடைய நிர்வாணத்தை மற்ற காண்பிக்கின்ற அப்படிவிட எல்லாம் அப்பா கனவீன சுபாவங்கள் ஆவியான சுபாவங்கள் மாறட்டும். ஆவியானவரே Ola baradara barashi barabare baladara bari baladara barabaraba ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுமா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையாரே. பிராக்கா ஃபரபலபா ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அப்பா இந்த 50வது நாளில் உங்கள் பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டோரே. பிராக்கா ஃபரபலா துரபரபரிபா மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டோரே. பிராக்கா ஃபரபலா துரபரஷி பரபலபரிபலபா நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு லெப்ராக்கா ஃபரபலா துரபலா பரபா ஷிபரபலா பரக்கா பரிபலா தரபரக்கா பரபா. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க டாடி நிரப்புங்கப்பா. ரே பிராக்கா ஃபலா பரதரபர ஷிபரபரக்கா பரபலபா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. ரே பிராக்கா ஃபலா பரி பலதரபர ஷிடரரர நல்ல நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ரே பிராக்கா ஃபலா பரி அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் இன்னும் ஆழத்துக்குள்ள கேளுங்கப்பா. இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. லே பிராக்கா ஃபரபலா துரபர ஷிபரபலா பரக்கா பரபலா பரி பலதரபா லே ஃப்ரோக்கா ஃபரபலா தரப
barashi baraka para bala daraba. Glory, glory, glory. மகிமை மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ரெப்ராக்கா பல பர பர துரா பல பரி பல தராஷி டெடு. Glory, rebraka para bala dara bara para shi bara bala dara bara bara bara. Hallelujah. Lebraka para bala dara bara shi bara bala. யார் யார் தாகத்தோடு கேட்குறாங்களோ அப்பா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாளில் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. லெப்ராக்கா para bala. எலும்புகளில் நரம்புகளில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஆமென். மகிமை இறங்கட்டும். ரெப்ராக்கா பல பர பர தர பரபா. எல்லா காய்ச்சல் கிருமிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். நல்ல நல்ல ஆவியில ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க. ரீ பர பல தர பர ஷபர பர கபர பல தர பரி பெரிபே. லோஃப்ரோ கபர பல பரி பர தர பாத்திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே ஆமென். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல சத்தியத்தில் எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். ரேப்ராக்காஃபா ஜெபிக்க வைக்கும் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே உம்மை துதிக்கிறோம். ரேப்ராக்காஃபா லபரபரதர ஷிரர. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமே இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படி ஆமென். நல்லா துதிங்க. அப்படியே ஜபத்தோடு அப்படியே ஆவியில பேசிட்டே வார்த்தையை நம்ம தியானிப்போம். ரெப்ராக்கா ஃபலபரதரபர ஷிபரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள், எல்லா திருச்சபையும் கொண்டாடுகிற ஒரு நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல கூடியிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு, எங்கே ஒருமனம் இருக்கோ அங்க ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். அவங்க ஒருமனப்பட்டு அங்க கூடி இருக்கும்போது ஆவியானவர் அவங்கள நிரப்பினார். முதலாவது ஆண்டவர் யாரை நிரப்பினார்? யூதர்கள் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அவங்க ஊற்றின உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தின்படியே, அவங்களுக்கு என்ன வரத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதற்கேற்றபடி அவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொருவரும் பற்பர பாஷையில பேசினாங்க. அந்நிய பாஷைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம், ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா அந்நிய பாஷை. ஆமென். அந்நிய பாஷை, அந்நிய பாஷை தான் அதுக்கு அடையாளம். ஆனா அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் கொடுப்பார், ஒவ்வொரு வரங்களுக்கு ஏற்றபடி. சிலருக்கு ஒரு வரம் இருக்கும், சிலருக்கு இன்னொரு வரம் இருக்கும், சிலருக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கலாம், சிலருக்கு ஆவிகளை பகுத்தறிய வரம் இருக்கும், சிலருக்கு குணமாக்கு வரம் இருக்கும், சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம், சிலருக்கு அறிவை உணர்த்துற வசனம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான வரங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்நிய பாஷையும் மாறும். சில சபைகள்ல ஒரு மாதிரி பேசும், அதை நிறைய பேர் பரியாசம் பண்றான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த வரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பாஷையை கொடுத்தார். ஆமென். அந்நிய பாஷை, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம வாயில அந்நிய பாஷை இருக்கும். ஆமென். அந்நிய பாஷை தான் அடையாளம். ஆண்டவர் முதல்ல யூதர்களை நிரப்பினாரு, அப்புறம் புறஜாதி மக்களை நிரப்பினாரு. அவங்களும் என்ன பண்றாங்க? தேவன் தந்த வரத்தின்படி அவங்களும் பற்பல பாஷைய பேசுறாங்க, அந்நிய பாஷையை பேசுறாங்க. எனவே அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம். சில சபைகள் இருக்கு, அவங்க அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, ஆனா ஆவியானவர் இருக்கிறார் நம்புறாங்க. ஆனா அது தன்னைத்தானே அவங்க என்ன பண்றாங்க? ஏமாற்றிக்கிடுறாங்க. ஆமென். சிலர் அபிஷேகம் பெற்றவங்களை, அந்நிய பாஷை பேசுறவங்களை பரியாசம் பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் செய்யற எல்லா பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒருத்தன் பேசினான்னா அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ஊற்றின அந்த நாளை நாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் செத்த நிலைமையில இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை பற்றியே பேச மாட்டாங்க, ஏதோ கடமைக்கு போனோங்கிற அப்படி நிலைமையில இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பாரத்தோட ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும், ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வரங்களை பெறணும், ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். அதற்காகவே தேவன் என்ன பண்ணியிருக்காரு?
வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 1:7-8 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் ஆமென் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள என்ன வருது? பலன் வருது. சொல்லுங்க, பலன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றின உடனே நம்ம ஆவியில என்ன வருது? ஆவியில, ஆத்துமா, சரீரத்துல முதலாவது என்ன வருது? பலன் வருது. ஹல்லேலூயா. பலனடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே. சொல்லுங்க, பலனடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே. கணமடைய நிரப்பிடுமே ஞானத்தினாவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. ஆமென். நீங்க ஒருவேளை பலவீனத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பலனடைந்து அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க சாட்சியா மாறுவீங்க. ஆமென். நீங்க அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவர் உங்களை அருமையாய் நடத்துவார். உங்களுக்குள்ள இருந்து அவர் சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். எத்தனையோ பரிசுத்தான்கள் சாட்சியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே அவங்க வாழ்க்கை எப்படி மாறினது என்று நாம் பார்த்திருக்கிறோம். சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கோம், வேதத்திலையும் பார்க்கிறோம். ஆமென். பவுலை குறித்து வேதம் சொல்கிறார், அவர் சவுலாக இருக்கும்போது அவர் சபையை உபத்திரவப்படுத்தினார். அநேகர் கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு போனார். அநேகர் கொலை செய்யறதுக்கு அவர் துணை செய்தார். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது கூட அந்த கொலை செஞ்சவங்களுடைய வஸ்திரங்களை அவர் பாதுகாத்து கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாறினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவர் இரத்த சாட்சியாய் மரிக்கத்தக்கதா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆவியானவர் அவரை மாற்றிட்டார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, நமக்குள்ள வரும்போது நாம் பலன் அடைந்து நாம் என்ன பண்றோம்? சாட்சியாய் மாறுறோம். ஆமென். உங்க வீட்டுல, உங்க தெருவுல, உங்க கிராமத்துல, உங்க தேசத்துல, உலகமெங்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சியா மாறுவீங்க. எப்போது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஆமென், அது நியாயப்பிரமாண காலம். அந்த காலத்துல எப்படின்னா, நம்ம மாம்ச முயற்சியினால், சரீர முயற்சியினால் தான் நம்ம என்ன பண்ணணும்? சாட்சியா வாழணும். நம்ம சரீர முயற்சி வேதம் சொல்லுகிறது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்க சுய பலத்தினால என்ன பண்றாங்க? ஜெயிக்க நினைக்கிறாங்க, பாவத்தை ஜெயிக்க நினைக்கிறாங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறாங்க, ஆனா முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட போது, ஆவியானவர் நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு? நம்ம சாட்சியாய் வாழ வைக்கிறார். ஆமென். நம்ம செய்ய முடியாததை ஆவியானவர் செய்து முடிக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் பழைய வாழ்க்கையை அவர் சொல்றார். அவர் நியாயப்பிரமாணத்துல இருந்த நாட்கள்ல அவர் எப்படி இருந்தாருங்கிறத அதை போட்டிருக்கு. நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஆமென். ஒரு விடுதலை கிடையாது. ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையில நமக்கு விடுதலை இல்லை. ஆவியானவர் அவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பாவத்துல விடுதலை இல்லை, வியாதியில விடுதலை இல்லை, சாபத்துல இருந்து விடுதலை இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. 7ஆம் அதிகாரத்துல புலம்புனவர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தைரியமா சொல்றார், கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலனடைகிறோம், நம்ம சாட்சியாய் வாழுகிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம்.
நசரேயனாகிய இயேசுவை. எத்தனாம் வசனம்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். வேதம் சொல்கிற தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுஸ்தமாக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார். ஆமீன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது நமக்கு எப்படி வாழணும்னு ஒரு மாதிரியை வைத்து போனார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் எப்படி சாட்சியாய் வாழ முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் காமித்து போனார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் அவரை என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படி மாறிடுறோமா? நம்ம நன்மை செய்கிறவர்களா மாறிடுறோம். ஆமென். நம்ம நன்மை செய்கிறவங்களா மாறிடுறோம். நம்மை அறியாமல் நாம நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவோம், நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு காலத்துல நம்ம பாவத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு காலத்துல நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவர் வரும்போது அவரை போல நம்மளை மாத்திடுறார். அவர் எப்படி இருந்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். நமக்குள்ள அந்த நற்கிரியைகள் வந்துடும். வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை நாம் செய்வதற்கு அவர் ஏற்கனவே நம்மை ஆயத்தப்படுத்திட்டார். அவர் நமக்குள்ள வந்து அவர் நம்ம என்ன பண்றாரு? நற்கிரியைகளை செய்ய வைக்கிறார். ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்ய வைக்கிறார். ஆமென். நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபம்னா என்னது? அப்படி ஒரு ஜெபிக்கவே இல்லாத உங்களை ஆவியானவர் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? மணிக்கணக்கா ஜெபிக்க வைப்பார். ஆமென். அவர் ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரன். ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சொல்லுமா, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆமென். ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா தொற்கால் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க துணி தைக்கிறவங்க, நல்ல டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நல்ல அவங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை என்ன பண்ணாங்க, நிறைய துணிகள் தைத்து பரிசுத்தவான்களுக்கு, நிறைய அந்த விதவைகளுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. நற்கிரியைகளை செய்தாங்க. எப்போ? அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம சாட்சியாய் வாழுவோம். அநேகருக்கு கர்த்தர் நம்மை சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அப்போஸ்தலர்கள், முதலாவது கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை சிலுவையில அறையின நேரம் வரும்போது எல்லாரும் அவரை மறுதலிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஆனா மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்தபோது அவங்க சாட்சியா நின்னாங்க. அவங்க தைரியமா பேசுறாங்க. நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். தைரியமா சொல்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்கள் கொல்லப்படவும் ஆயத்தமா இருக்கிறோம் தைரியமா சொன்னாங்க. ஒரு காலத்துல ஒரு நாள்ல உயிருக்கு பயந்து ஓடின அதே சீசர், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவங்க வாழ்க்கையை தலைகீழா கர்த்தர் மாற்றிட்டார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்வியின் மேல் தோல்வியில இருக்கலாம், உங்க பிசினஸ்ல தோல்வியில இருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியா இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது
எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க தோல்வி என்று நினைத்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. அன்னைக்கு சீசர்கள் காத்திருந்தாங்க, மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க, மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க. 120 பேர் காத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க உன்னதத்திலிருந்து பலனினால் நிரப்பப்படும்படிக்கு, தரிப்பிக்கப்படும்படிக்கு நீங்கள் எருசலேமில் இருங்க, காத்திருங்க. எருசலேம்ல காத்திருங்க, வெளியே எங்கேயும் போகாது. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய பிரசன்னத்துல காத்திருங்க. வாரத்துல ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவ் கிடைக்குன்னா அந்த லீவை நீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. சிலர் சொல்லுவாங்க, வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும், அதுல நாங்க வேற காரியத்தை சுத்த வேண்டாமா, உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டாமா? அதுக்கு இது காலம் கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதத்தில் அனுபவிக்க கூடாது. ஆமீன். உலகம் எல்லாம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசப்பா சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் நேரம் கிடைக்கிற நேரம் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து, அப்பா என்னை நிரப்புங்க, அப்பா என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. நல்லா அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் போதாது, இன்னும் அடுத்த லெவல்ல போகணும், நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அடுத்த லெவல்ல நம்ம ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம், ஏதோ அந்நிய பாஷை பேசணும், அந்த லெவல்ல நின்றக்கூடாது. அடுத்த மண்டலத்துக்குள்ள ஆவியானவர் நம்ம இழுத்து செல்வார். ஆமென். ஆவியில ஜெபிக்க 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 அநேக ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஏதோ நம்ம பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது கிடையாது. ஆவியானவரோடு வாழ்ற அந்த வாழ்க்கை அநேக ரகசியங்கள் இருக்கு, அநேக அனுபவங்கள் இருக்கு, ஆவிக்குரிய அநேக அனுபவங்கள் இருக்கு, அநேக வரங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நமக்காக ஏராளமான நன்மைகளை, ஆவிக்குரிய அனுபவங்களை, உன்னத அனுபவங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் மறுரூப அனுபவத்தை பெற்றார். ஆமென். மறுரூப மலையில மோசே, எலியா என்பவர்கள் அவரோடு கூட பேசினார்கள், வந்து அவரோடு பேசினாங்க. அந்த ஆவிக்குரிய அனுபவத்தெல்லாம் நம்ம பெறணும். இன்னைக்கு இந்த அனுபவத்தை நிறைய பேருக்கு தெரியல, எனவேதான் அதெல்லாம் பரியாசம் பண்றாங்க. பிதாவை பார்க்கிறது, குமாரனை பார்க்கிறது, ஆவியானவரை பார்க்கிறது, பரிசுத்தான்களை பார்க்கிறது, அவங்களோடு பேசுறது, இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்னா ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்றவங்களுக்கு தான் அது தெரியும். மற்றவங்களுக்கு இந்த காரியம்லாம் எப்படி இருக்கும்னா அந்நிய காரியமா தெரியும். வேதத்துல சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவத்தெல்லாம் உங்க கரங்கள்ல நான் எழுதி கொடுத்துட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை அந்நிய காரியமா நினைச்சிட்டீங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் வாஞ்சிக்கணும். ஆவிக்குரிய அடுத்த மண்டலத்துல நம்ம போகணும். ஆவிக்குரிய தூதர்களை பார்க்கணும், ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருந்தது? ஒரு பூட்டி இருக்கிற அறைக்குள்ள அது போயிட்டு அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுல ஒரு இடத்துல சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆனா அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். காலையில இருந்து ஆவியில ஜெபிச்சுட்டே இருக்கிறார். ஆனா வீட்டுல டைமை பார்க்கிறார், மணி 6 ஆயிட்டு. ஆனா 6 மணிக்கு அவர் அங்க இருக்கணும். என்ன பண்ணாரு? அவர் இருந்த அறையை திறந்தாராம், ரூமை திறந்திருக்காரு, திறந்து வெளியே வந்திருக்காரு. அந்த இடம் எங்க இருக்குன்னா அவர் பேசுற அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறாராம். ஆமீன். அது எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, போகணுன்னா மணி நேரங்கள் ஆகும். ஆனா அங்க போய் நிற்கிறாரு. அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் நம்ம பெறணும். வேதத்துல பிலிப்ப ஆவியானவர் அவர் அப்படியே தூக்கிட்டு போறார், ஒரு இடமா தூக்கிட்டு போறார். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகணும். என்ன பண்ணணும்? ஆவியில ஜெபிக்கணும், ஆவியானவரோடு உறவாடணும், இரவும் பகலும் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும். இந்த உலக காரியத்தெல்லாம் நம்ம தியாகம் பண்ணிட்டு ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆமேன். காத்திருந்தாங்க. அன்னைக்கு சீசர்கள் காத்திருந்தாங்க. 120 பேர் ஆண்டோடைய சமூகத்துல 50 நாள் காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50 நாள் அந்த சீசர்கள் காத்திருந்தாங்க. ஒரு மனதோடு காத்திருந்தாங்க,
விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோ தேவ புத்திரன முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோட நீச்சலாட மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆமேன். அப்படிப்பட்ட அனுபவங்களை பெறணும். ஆமேன். அன்னைக்கு சீஷர்கள் போற இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது. அவங்க நிழல் பட்டா வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க. அவங்க வஸ்திரத்தை தொட்டவங்களாம் சுகமாகறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அபிஷேகம். ஆமேன். அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணுது? வியாதிகளை சுகமாக. இன்னைக்கும் ஆண்டவர் சுகமாக்குறார். இன்னைக்கும் ஆண்டவர் மரித்தவர்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மூலமாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? நான் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அற்புதம்லாம் இப்ப கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அபிஷேகம் பெற்றாதான் தெரியும், அந்த விசுவாசம் வரும். விசுவாசம் என்பது ஒரு வரம். ஆவியின் கனிகள்லயும் இருக்கு, ஆவியின் வரங்கள்லயும் விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசம் எப்போ வரும்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் இந்த விசுவாசம் வரும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம பெறணும். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமானவார்கள், நவமான பாஷையை பேசுவீர்கள். பாஷையை பேசணும். அவன் தான் விசுவாசி, இல்லைன்னா கிறிஸ்தவனே கிடையாது. அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகத்துல நிறைஞ்சு பேசணும், ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும், நவமான பாஷையை பேசணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க 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 மணிக்கணக்கா காத்திருக்க காத்திருக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஆமேன். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் என்ன பண்ணுமா? நுகத்தடிகள் முறிக்கப்படும். ஆவியானோர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற நுகத்தடிகள், கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்துரும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருத்தன் பெறும்போது அவனுக்குள்ள இருக்கிற கட்டுகள், பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், மரணம், எல்லா கட்டுகளையும் ஆவியானவர் முறிச்சிருவார். ஆமேன். ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்முடைய சரீரம் அது என்ன ஆக ஆரம்பிச்சிருனா மர்வமாக ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆவியில நம்ம நிறைஞ்சு ஜெபிக்க 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 நம்முடைய சரீரம், நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அது மர்வமாயிட்டே இருக்கும். ஆமேன். நாளுக்கு நாள் நாம் மர்வமாயிட்டே இருப்போம். இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணும் வாஞ்சிக்கணும் வாஞ்சிக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல நேரத்தை கொடுக்கணும், காத்திருக்கணும் காத்திருக்கணும் காத்திருக்க 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 ஆவியானவர் உங்களை பல பரிமாணத்துக்குள்ள கொண்டு போவார், அநேக மண்டலத்துக்குள்ள கொண்டு போவார். பரலோகத்துல ஏராளமான காரியங்கள் இருக்கு, ஏராளமான அறைகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அநேக வாசஸ்தலங்கள் நம்மை ஆரோக்கியமாக்குறதுக்கு இடம் இருக்கு, அழகாக்குறதுக்கு இருக்கு, நம்ம பலவான மாத்துறதுக்கு இருக்கு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அங்க ஒரு இடம் இருக்கு, பல இடங்கள் இருக்கு. அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆவியானவர் நம்மளை கொண்டு போறார். ஆவியில ஜெபிக்க 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 ஆவியானவர் நம்மளை கொண்டு போறார். ஆமென். ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு உறுப்பு பழுதாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்க பரலோகத்துல ஒரு அறை இருக்கு, அங்க ஏராளமான ஆர்கன்ஸ் இருக்கு, உறுப்புகள் இருக்கு. அந்த இடத்துக்கு ஆவியானவர் உங்களை கொண்டு போவார். கொண்டு போய் அந்த உறுப்புகளை புதுசா மாத்திடுவார். ஆமென். பழச புதுசா மாத்திடுவார். நம்ம என்ன பண்ணணும்? ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க
டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்குது. உங்க உறுப்புகள்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. உங்க எண்ணங்கள் மறுரூபமாக்கப்படுது. உங்க சிந்தை மாற்றப்படுது. சிந்தையில கெட்ட எண்ணங்கள்லாம் மாறுது. ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய சிந்தை வந்துருது. பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. ஒரு காலத்துல அவர் சொல்றாரு, யார் என்ன இந்த பாவ சரீரத்தை விடுதலை ஆக்க முடியும், பாவத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஆமென். ஆவியில ஜெபிக்க 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 தான் நமக்குள்ள அந்த சிந்தை வரும். நமக்குள்ள அந்த கெட்ட எண்ணங்கள் மாறும், அன்பு வரும், கசப்பு மாறும். ஹல்லேலூயா. எனவே ஆவியில ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த குறிப்பிட்ட சபைக்கு மட்டும் உள்ளவர் கிடையாது, அவர் எல்லாருக்கும் ஆமீன் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது நபர். ஆமீன். திருத்துவத்தில் பிதா எப்படியோ குமாரன் எப்படியோ அப்படி ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவர் உங்களை அழகா நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியா. எங்களுடைய செய்திகள் அடிக்கடி நாங்க பரலோகத்தை பேசுறோம், பிதாவை பார்க்கறத பேசுறோம், குமாரனோடு பேசுறத பேசுறோம், தூதர்களை பார்த்த காரியங்களை நாங்க சொல்றோம், இன்னும் அநேக பரிசுத்தவான்களை பார்த்ததை சொல்றோம். பரலோகத்தில் எப்படி இருக்கும், பரலோக சூழ்நிலை எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், அந்த காரியத்தை அதிகமா பேசுறோம்னா பரிசுத்த ஆவியானவர் இங்க அந்த இடத்தை கொண்டு போறார். ஆமென். எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த ரகசியங்களை காட்டுகிறார். எனவே தான் தைரியமா சொல்ல முடியுது. இல்லைன்னா நாங்களும் என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் பொய் அப்படிமோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை, வாஞ்சை இல்லை, ஆண்டோடைய சமூகத்துல நேரம் கொடுக்க என்ன இல்லை. ஃபேஸ்புக் யூடியூப்ல உட்கார்ந்து அநேகரை பரியாசம் பண்ண நேரம் இருக்கு, மற்ற ஊழியக்காரங்களை கேவலமா பேச நேரம் இருக்கு. ஆனா ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க இன்னைக்கு அநேகருக்கு நேரம் இல்லை. ஆவியானவர் வந்துட்டா மற்றவங்களை தன்னை விட என்ன பண்ணுவாங்களா, மேன்மையா நினைப்பானா. மற்ற ஊழியக்காரனை குற்றப்படுத்த மாட்டான். ஊழியங்கள்ல பல விதம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. ஒரு ஊழியம் செய்யறவன் என்ன பண்றான்னா, இது மட்டும்தான் ஊழியம், மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அடுத்தவனை குறைச்சா. ஆனா ஊழியங்கள்ல பல விதம் உண்டு. ஒரு டிராக்ஸ் கொடுக்கிறது ஊழியம் தான், தீர்க்க தரிசன ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், போதகர் ஊழியம், பல விதத்துல ஊழியம் செய்யலாம், எல்லா விதத்துல ஊழியம் செய்யலாம். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் அது ஊழியம் தான். ஏதாவது விதத்துல என்ன விதத்துல கடவுளுக்காக நம்ம தாளந்தை யூஸ் பண்ணாலும் அது ஊழியம் தான். எனவே ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவங்களுடைய நிறைவை தான் அவர் பார்ப்பார், குறைய பார்க்க மாட்டார், குறைவை பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் போற இடத்துல அன்னைக்கு சகைவ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்கன்னா எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவனை ஒரு பாவியா பார்த்தாங்க. அவன் மோசமான ஒரு மனுஷன், அவன் ஒரு பாவி அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா ஏசப்பா அவனை எப்படி பார்த்தார்னா, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார். நமக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம அவர் பார்த்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம், அவர் சிந்திச்ச மாதிரி தான் நான் சிந்திப்போம், அவர் யோசிச்ச மாதிரி தான் நம்ம யோசிப்போம், அவரை போல தான் நாம் செயல்படும். அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார், நாமும் நன்மை செய்கிறவர்களாக தான் சுற்றி திரிவோம். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கினார், நாமும் விடுதலை ஆக்குவோம். பிசாசின் பிடிவில் அகப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குவோம். அதுக்காக தான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துறோம். அமாவாசை ஜபம் நடத்துறோம், கட்டுகளை அவிழ்க்கிற ஜபம் நடத்துறோம், பிலிசூனியத்துக்கு எதிரான ஜபங்களை நடத்துறோம்னா இன்னைக்கு பிசாசின் பிடியில எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறாங்க, பாவத்துல சாபத்துல வியாதியில் அகப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை விடுதலை ஆக்கணும். அதற்காக தான் இந்த கூட்டங்களை நடத்துறோம். அநேகர் விடுதலை ஆறாங்க, அநேகர் சாட்சி சொல்றாங்க, அநேகர் ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணி அதுல ஜெபிக்கும் போதே விடுதலை ஆகுறாங்க. ஏன்னா நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருந்தா நம்மளால சும்மா இருக்க முடியாது.
நம்மளால நல்லது செய்யாம இருக்க முடியாது. ஆமே, நம்ம நல்லது மட்டும் தான் செய்வோம். நம்ம பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம், நம்ம அவங்கள விடுதலை ஆக்குவோம். ஹல்லேலூயா. ரேப்ராகா ஃபலபரிப மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. சொல்லுமா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா என்ன நிரப்புங்க, கேளுங்க. அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. ஆவியான ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறான், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. மற்றவெல்லாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது. ஆவியில நடத்தப்படணும். ஆவியானவரை பெற்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறவங்க இன்னைக்கு உங்க கரங்களை உயர்த்தி அப்படி, ஆவியானவரே ஏசப்பா என்ன நிரப்புங்க, கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க போதாது, இன்னும் என்ன நிரப்புங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நிரப்புங்கப்பா, கேளுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, கேளுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, நதியில் நிரம்பணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியில் மூழ்கணுமே. அப்பா நிரப்புங்கப்பா, ஜீசஸ் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. வீணான காரியத்துல நேரத்தை செலவு பண்றத விட்டுட்டு உங்க பிரசன்னத்துல காத்து இருக்கணும்பா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேனாமே. அப்பா உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இன்னைக்கு எத்தனையோ சபைகள்ல இன்னைக்கு அபிஷேகத்துக்கு எதிராக இருக்கிறாங்கப்பா, ஆவியானவரை விட்டுட்டாங்கப்பா. அவங்களெல்லாம் நிரப்புங்கப்பா. சுய பலத்துல ஓடுறாங்க டாடி. இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயே எத்தனையோ சபைகள் இருக்குப்பா. அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய இந்த பிரமாணத்துக்குள்ள, கிருபையின் பிரமாணத்துக்குள்ள, புதிய பிரமாணத்துக்குள்ள வரட்டும்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் இப்படி சாயலாக மாற்றுங்கப்பா, இப்படி ரூபமாக மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொருவருக்கும் உன்னத அனுபவத்தை தாங்க. ஒவ்வொருவரும் உம்மை பார்க்கணும்பா, உம்மை முகமுகமா பார்க்கணும், உம்மோடு உம்மை உறவாடும், கண்ணோடு கண்ணு உம்மை பார்த்து உம்மோடு உறவாடணும்பா. இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை ஒவ்வொருவரும் கொடுங்க. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நிரப்புங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நிரப்புங்கப்பா. எப்போதும் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா, கொண்டு போங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.